அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் இருக்கிறார். சார், இப்ப பியூஷ் கோயல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இப்ப போயிட்டு இருக்காரு. நேற்று குருமூர்த்தியை சந்தித்ததற்கான காரணம் என்ன? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதன் மூலமாக இந்த கூட்டணி ஜெல்லா இருக்கு, நாளைக்கு மேடை ஏறுவதற்கு முழு அளவில் தயாராயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தயாராயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுல கன்ஃபார்ம் ஆகாத ஒரு விஷயம் தேமுதிக, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் விஷயம் இன்னும் சரியா முடிவாகல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பியூஷ் கோயல் எதுக்காக வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது, 23ஆம் தேதி மோடி எதுக்காக வருகிறாருலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அரகண்டாவே பதில் சொல்லி இருந்தாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க என்டிஏவுக்குள்ள வர்றதுல ஒரு தயக்கம் காட்டுகிறார், அல்லது இப்போதைக்கு இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அவர் ஆல்ரெடி நேற்றுக்கு குருமூர்த்தி அவர்களை சந்தித்தார். ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருந்தார். ஆக்சுவலா இல்ல குருமூர்த்தியோட சந்திப்பு எப்ப நிகழ்ந்ததுன்னு பாக்குறோம். மோரார்லஸ் இந்த கூட்டணி கட்சிகள் என்னங்கிறத முடிவு செய்ததற்கு பிறகு குருமூர்த்தி அவர்களை பியூஷ் கோயல் சந்தித்தார். பொதுவா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பற்றி அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம யூகிக்க முடிகிறது. அதை தாண்டி மற்ற கூட்டணியில ஒரு புதிய கட்சியை சேர்க்கிறதுக்கான உதவியை குருமூர்த்தி மூலம் பெறுவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, ஏப்ரல் 12ஆம் தேதி ஏடிஎம்கேயோட கூட்டணியை அமித்ஷா சீல் பண்ணினார், எடப்பாடியோட ஒரு கூட்டணி. ஆனா அதுக்கு முன்னால குருமூர்த்தி வீட்டுக்கு போய் அவர் சாப்பிட்டாரு. அன்னைக்கு தான் இதையும் சீல் பண்ணாங்க. குருமூர்த்தி எடப்பாடிக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரக்கூடியவர், ஓபிஎஸ்க்கு தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடியவர். ஆனால் குருமூர்த்தியை சந்திச்ச அமித்ஷா எடப்பாடியுடன் கூட்டணியையும் உறுதி செய்தார். அதனால குருமூர்த்தியை சந்திக்கிறதே பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸுக்கான வேர்கால் அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது. சில நிலவரங்களை புரிந்து கொள்ளவும் சில விஷயங்களை ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாக குருமூர்த்தி சந்திப்பு பயன்பட்டு இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இந்த சந்திப்பு அப்படின்றது ஒரு ஆலோசனை கேட்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த அளவுதான். மற்றபடி குருமூர்த்தி சொல்றதையே அப்படியே கேட்டுட்டு நடப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் நான் எடப்பாடியுடன் கூடிய அந்த அலையன்ஸை நான் சொல்றேன். ஏன்னா தொடர்ந்து எடப்பாடிய விமர்சிக்கக்கூடியவர் குருமூர்த்தி. துக்ளக்ல கார்ட்டூன் வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு இருக்கோம், எடப்பாடிய கிண்டல் பண்ணியும் கிரிட்டிசைஸ் பண்ணியும். ஆனா ஓபிஎஸ் தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவர். ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் எந்த இடத்துல இருக்க? அவர் வெளியில இருக்க, இன்னும் என்டிஏவுக்குள்ளே வர முடியல. ஆனா எடப்பாடியோட ஏப்ரல் மாசமே சீல் ஆயிடுச்சு அலையன்ஸ் ஏடிஎம்கேயோட. உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கோலாகல சீனிவாஸ்.